இது எங்கள் வீட்டு சப்போட்டா. கொஞ்சம் பழம் பிடுங்கிட்டோம் நாங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பழம் பிடுங்கிட்டோம். இப்போ ஒரு இந்த ஒரு 3 பழம், அங்கே ஒரு 4 பழம் வச்சுருக்கு அங்கே. அப்புறம் இங்கே ஒன்று வச்சுருக்கு, இங்கே ஒன்று வச்சுருக்கு. இப்படி நிறையா பழங்கள் வச்சுருக்கு. இது எங்கள் வீட்டு சப்போட்டா பழம். இது எங்கள் முருங்கை செடி. இதெல்லாம் நிறைய காயெல்லாம் பிடுங்கிட்டேன் நான். இது ஜாஸ்மின் நிறையாவே வந்தது. இது கத்திரிக்காய் நிறையா சாப்பிட்டுட்டோம். இது செகண்ட் டைம் இது தளைஞ்சு வந்து இங்கே வந்து இப்படி இந்த மாதிரி காய் வச்சுருக்கு. இன்னும் இதில் நான் கிட்டத்தட்ட ஒரு செடியிலே ஒரு 2 கிலோவுக்கு மேலே பிடுங்கியிருப்பேன் ஒரு 3 மாதத்தில். இது வந்து அரளிப்பூ. இது வந்து செவ்வரளி. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா செவ்வரளி. இந்த செவ்வரளி வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க செவ்வரளி பூ. இது இங்கே முக்கெல்லாம் வச்சுருக்கு. இது எங்கள் வீட்டு லெமன் செடி. இதில் நாங்கள் நிறையா பறித்து ஊறுகாய் வேறு போட்டு வச்சுருக்கோம். வந்து நிறையா பறிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து காய் தான். இது எல்லாமே காய் தான். இங்கே நிறையா இருக்குது. லெமனில் வந்து ஒரு லெமன் வச்சா போதும் நம்மளுக்கு வந்து லெமன் சோறு. இதெல்லாம் பிடுங்கலை, நான் பழமாக தான் இருக்குது ஆனால் பிடுங்கலை. இதோ இந்த பழமாக தான் இருக்குது. இந்த கிட்டத்தட்ட இதில் நிறைய காய் வச்சுருக்கு. பிடுங்கி இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் 1 கிலோ இருக்கும் பிடுங்கினேன் நான். பிடுங்கிட்டு அப்புறம் நிறையா இன்னும் வைக்குது. இந்த இது இந்த ஓகேங்களா. இந்த இந்த காய் இங்கே மேலே என்ன தெரியல கருப்பாக இருக்குது. அது கேட்கணும் என்னன்றத. இங்கே ஒரு இது இந்த அம்மா இது ஒன்று. நிறையவே இருக்குது. அடியிலாம் இருக்கா? ஆமாம் நிறையவே இருக்குது. இது பூரா நிறையா இருக்குது. ஆனால் இப்போ தான் பிடுங்கினேன். ஜஸ்ட்டு பிடுங்கின கூட எங்கள் வீட்டில் அப்படியே இருக்குது. ஒரு 20 பழம் இருக்கும் பிடுங்கியிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிலோ இருக்கும் பிடுங்கி இது போட்டேன், ஊறுகாய் போட்டேன். இது சாமந்தி பூச்செடி. ஸோ இது வந்து என்னது நார்த்தங்காய். இது வருது, நல்லா பெருசாகவே வருது. இது ஒரு மாதிரி நார்த்தங்காய். இதுலேயும் பிடுங்கிட்டோம், நிறையா பிடுங்கிட்டோம். இங்கே பாருங்கள் இன்னும் கூட பூ வச்சிருக்கு. இங்கே கூட பூ வச்சுருக்கு. பூக்கள் வச்சுருக்கு. காய் கூட இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கெல்லாம் இருக்குது கொஞ்சம், ஆனால் பிடுங்கிட்டோம். இதில் பிடுங்கிட்டோம். இங்கே பாருங்கள் எப்படி ஒரே செடியில் எவ்வளோ காய் வச்சுருக்குன்னு. ஒரே ஒரு என்னது பிராஞ்சில் நிறைய காய்கள் வச்சுருக்கு. இது என்னது இன்னும் ஒட்டியிருக்கு. அச்சோ, ஓ க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க இப்படி இருந்தால். ஆமாம், உடனே அதை எடுத்து போட்டுருன்னு சொல்லுவாங்க. ஐயோ முடிய வரல. இங்கே கூட காய் வச்சுருக்கு பாருங்கள். இது நெல்லிக்காய் வந்தது, நிறையவே வந்தது. நெல்லிக்காய் நல்லாவே வரும். நெல்லிக்காய்லாம் இது எங்கள் வீட்டு கார்டன். இங்கே பூவெல்லாம் வந்துட்டுருக்கு. தக்காளி செடி, இதெல்லாம் தக்காளி செடி. இப்போ தான் இது கட்டியிருக்கோம். அது என்னது பூசணிக்காய்க்கு இந்த கொம்பு வச்சு கட்டியிருக்கோம். இது பரண்டைக்காய். இது வந்து நாங்கள் அப்பப்போ இந்த முனியில் கட் பண்ணிவிட்டு இந்த முனியை கட் பண்ணி துவையல் அரைச்சி சாப்பிடுவோம். இந்த முனியை கட் பண்ணிவிட்டு நல்லாவே இருக்கும். இது எங்களுடைய கார்டன். இன்னும் சரியாக பண்ணலை. முருங்கைக்காயெல்லாம் நிறையா இருந்துச்சு. இது பச்சை மிளகா. பிஞ்சு நிறையா இருக்குது, ஆனால் தொட்டால் என்ன ஆகும் தெரியல, அதனால் தொடலை நான். இங்கே ஒரு செடி கூட இருக்குது. இந்த காய் இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் காய் இருக்குது. ஸோ அப்படியே ஒரு கார்டன் டூர். இந்த பூ ரொம்ப விசேஷமான பூ. இதெல்லாம் நம்ம மருவுன்னு சொல்லுவாங்க, கடவுளுக்கு வைக்கிறது. பூசணிக்காய் செடி போட்டிருக்கேன். அப்படியே இது நெல்லிக்காய் செடி. அப்படியே ஒரு பூ. அவ்வளோ. இந்த கார்டன் கொஞ்சம் ரெடி பண்ணணும் நாங்கள். இன்னும் சரியாக நான் ரெடி பண்ணலை. இது மேங்கோ